ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு பெரிய அப்டேட்லேருந்து. ஸோ ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து கேன்சல் ஆக போகுது. PWN வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு ரெஸ்லர் வந்து இன்ஜர்ட் ஆகிட்டாராம். அவர் வந்து ரெசல்மேனியாவில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதான், ஏன்னா அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கான். அவர் வந்து ரெசல்மேனியாவில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இல்லையா. அந்த ரெஸ்லர் வந்து யாருன்னு வந்து யாருக்குமே தெரியல இன்னும். அது வந்து யாராக வேணா கூட இருக்கலாம். மேபி அது ட்ரூ மேக்கென்டையராக இருக்கலாம், ரோமன் ரெயின்ஸாக இருக்கலாம், சிஎம் பங்கா இருக்கலாம், கோடி ரோட்ஸாக இருக்கலாம், ஜான் சினாவா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆவரேஜ் சூப்பர் ஸ்டாராக கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கு, அதனால அவர் வந்து ரெசல்மேனியாவில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரூ மேக்கென்டையர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ட்ரூ மேக்கென்டையர்லாம் வந்து ஆகலை. ட்ரூ மேக்கென்டையர் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்காரு. அவருக்கு வந்து கண்ணில் வந்து கிளாஸ் பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு வந்து ஒரு ரிப்போர்ட் கூட வந்தது. இது வந்து ட்ரூ மேக்கென்டையராக இருக்கிறது வந்து சான்ஸ் கம்மி தான். ஸோ வேற யார் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டா ரெசல்மேனியாவில்? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கோ, யார் வந்து ரெசல்மேனியாவில் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டா? அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ WWE பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஒரு மேரத்தான் வந்து வைக்க போறாங்க. மேரத்தான்னா லைவ் வீடியோ வந்து போட போறாங்க. லைவா இல்லை, WWEல நடந்த பெஸ்ட் ரெசல்மேனியா மேட்சஸோட ஒரு மேரத்தான் வந்து வைக்க போறாங்க. யூடியூப்ல வந்து பெஸ்ட் ரெசல்மேனியா மேட்சஸ்லாம் வந்து போடுவாங்க. அதுவும் எவ்வளோ நாளைக்குன்னா அது வந்து 2 வீக்ஸுக்கு வந்து அது வந்து போட போகிறாங்க. ரிப்போர்ட் வந்துருக்கு டுமாரோ 10:50 AM வந்து இது வந்து ஆரம்பிச்சிரும்னு. ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக வந்து எப்போ வேணால் 2 மேட்ச் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் தூங்கிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெசல்மேனியா மேட்சஸ்லாம் வந்து ஓடின்னு தான் இருக்கும். 2 வீக்ஸுக்கு வந்து ஓடி இருக்கும். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஸ்பாட் ஆயிருக்காரு. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப வந்து ஸ்பாட் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கடையில் வந்து போயிருப்பார், அங்கே வந்து ஸ்பாட் ஆனார். அதுக்கப்புறம் காமெடி ஷோவில் வந்து போயிருப்பார், அங்கே வந்து ஸ்பாட் ஆனார். அண்ட் இன்னுமே வந்து நிறைய பிக்ஸ்லாம் வந்து வெளியே வருது. பிராக் லெஸ்னர் வந்து மறுபடியும் வந்து ஸ்பாட் ஆயிருக்காரு. இப்போ வந்து பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் பண்ணுற லுக்கில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா அவர் வந்து பியர்டு வந்து ரொம்பவே வச்சிருக்காரு. இந்த பியர்டோட வந்து அவர் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். பாடிலாம் வந்து தரமாக தான் வச்சிருக்காரு. ஸோ பாப்போம் பிராக் லெஸ்னர் வந்து எப்போதான் ரிட்டர்ன் பண்ணுறாரு, இல்லை ரிட்டர்னே பண்ண மாட்டாரா. நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் லிவ் மார்கனுக்கான ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. இந்தியாவில் மும்பையில் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப வந்து வைரலாக வந்து போயிருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரீஸ்லேயும் வந்து ரொம்ப வந்து வைரலாக போயிருக்கு. லிவ் மார்கன் அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரெஸ்ஸஸில் வந்து இருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்தியன்ஸுக்கு மட்டும் பிடிக்காம இந்த ஃபோட்டோஸ்லாம் அமெரிக்கன்ஸ் கூட அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு. இன்ஃபேக்ட் அது வந்து WWEயோட டாப் 10 ஃபோட்டோஸில் வந்து இதெல்லாம் வந்து வைக்கலான்னு வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து நிற்கிங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா WWE வந்து சவுதி அரேபியா வந்து போகிறாங்க. மறுபடியும் வந்து ஒரு ஷோ வந்து நடக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் வந்து நடக்காது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து WWE வந்து பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து நடக்க போகுது. எப்போ இந்த ஷோ வந்து நடக்கும்னு கேட்டிங்கன்னா அது வந்து June 28 வந்து நடக்க போகுது. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் பாஸ் ராக்கை பற்றி வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ராக் வந்து ரொம்ப வந்து நல்லவர், ரொம்ப வந்து ஹம்பலான ஒரு ஆளு. ராக்கை பத்தி வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து தப்பா பேச முடியாது, ஏன்னா ராக் வந்து அவ்வளோ வந்து எதுவுமே வந்து பண்ணதில்லை. ராக் வந்து ரொம்ப வந்து நல்லவன். ஸோ இப்படிலாம் பாத்தீங்கன்னா நம்மளோட செத் ராலின்ஸ் வந்து ராக்கை வந்து பாராட்டியிருக்காரு. அப்கோர்ஸ் ராக் விசஸ் செத் ராலின்ஸ்க்கான ஒரு மேட்ச் நடந்தா கூட வந்து நல்லா இருக்கும். இவங்களுக்கான ஒரு ஃபியூட் நடந்தா வந்து ரொம்ப வந்து நல்லா, 2 பேரும் வந்து தரமான வந்து வைப் கொடுப்பாங்க. இவங்களுக்கான ஃபியூட் வந்து பில்ட் ஆச்சுன்னா. பை த வே செத் ராலின்ஸ் பாத்தீங்கன்னா ராக் வந்து பாராட்டியிருக்காரு. ராக் வந்து ரொம்ப நல்லவன். நீங்க வந்து டிவில தான் வந்து இந்த ஃபைனல் பாஸ் கேரக்டர் ரொம்ப வந்து கெட்ட, நீங்க வந்து தப்பா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ராக் வந்து ரொம்ப வந்து கெட்டவன், ராக் வந்து ரொம்ப வந்து நல்லவன். செத் ராலின்ஸ் சொல்றாரு ராக் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நல்லவன். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ எந்த மேட்ச் வந்து எந்த நைட்ல வந்து நடக்க போகுதுன்னு ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஸோ நைட் 1ல பார்த்தீங்கன்னா ஜே உசோ வெர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான மேட்சும் பார்த்தீங்கன்னா நைட் 1ல வந்து நடக்க போகுது. சார்லட் ஃபிளேர் வெர்சஸ் டிஃப்னி ஸ்டார்டனுக்கான மேட்ச் கூட வந்து நைட் 1ல வந்து நடக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் நைட் 1ஓட மெயின் ஈவென்ட் செத் ராலின்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்கான ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இதுவும் பார்த்தீங்கன்னா நைட் 1ல வந்து நடக்க போகுது. அண்ட் நைட் 2ல வந்து என்ன நடக்க போகுதுன்னா அது வந்து பியங்கா பிலாய் வெர்சஸ் இயோ ஸ்கை வெர்சஸ் ரியா ரெப்ளிக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் லோகன் பாலுக்கான மேட்ச் இதுவும் வந்து நைட் 2ல வந்து நடக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் நைட் 2ஓட மெயின் ஈவென்ட் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான் சீனா ஃபார் தி அன்டிஸ்பியூட்டட் டைட்டில்.
ஸோ இதில் தான் வந்து இப்போதைக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு நைட் 1 அண்ட் நைட் 2ல் வந்து இந்த மேட்சஸ்லாம் வந்து நடக்க போகுது. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் கூட ஸோ வின்ஸ் ரூசோ வந்து என்ன சொல்கிறாருன்னா லாஸ்ட் மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் ஜான் சீனாக்கான ஒரு செக்மெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த செக்மெண்ட் எண்ணில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து கிராஸ் ரோட்ஸ் போட்டுறாரு ஜான் சீனாக்கு. ஜான் சீனா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காலி ஆகிறாரு. அவர் வந்து கொஞ்சம் கூட அசையவே மாட்டுறாரு. ஒரே ஒரு கிராஸ் ரோட் தான் கோடி ரோட்ஸ் வந்து போட்டாரு. அசையாமே வந்து இருக்காரு. வின்ஸ் ரூசோ என்ன சொல்றாருன்னா கோடி ரோட்ஸ்க்கு வந்து அப்பர் ஹேண்ட் கிடைக்குதுப்பா, சரிப்பா, அதுவும் ஓகே. கோடி ரோட்ஸ் வந்து WWE வந்து ப்ரொடெக்ட் பண்ணி போறாங்க, அதுவும் ஓகே. கோடி ரோட்ஸ் தான் வந்து இங்க வந்து ஃபேவரட்டா வந்து காமிக்கிறாங்க, அதுவும் ஓகே. ஆனா நீங்க வந்து இப்படி பண்ணலாம். ஜான் சீனாக்கு ஒரே ஒரு கிராஸ் ரோட்ஸ் தான் வந்து பட்டுது. ஆனா ஜான் சீனா வந்து அப்படியே வந்து படுத்துறாரு, அசைய கூட மாட்டுறாரு. இப்பதான் வந்து ஜான் சீனா வந்து ஹீல் டன்லாம் பண்ணிருக்காரு. ஜான் சீனாவை கொஞ்சம் வந்து கெத்தா வைக்கணும், ஏதாவது வந்து பெருசா ஒன்று பண்ணணும். ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கிராஸ் ரோட்ஸ் போடுறாரு கோடி ரோட்ஸ் ஒண்ணு. அதுக்கே பாத்தீங்கன்னா ஜான் சீனா வந்து அசைய கூட மாட்டுறாரு. அப்போ எப்படி ஜான் சீனா வந்து ரெசல்மேனியா அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச்ல வந்து கோடி ரோஸ் வந்து தோக்கடிப்பாரு. ஜான் சீனா வந்து இப்படி வந்து மொக்கையா வந்து காமிச்சிங்கன்னா எப்படி? பிஃபோர் ரெசல்மேனியா இப்போதைக்கு ஜான் சீனா வந்து எங்கேயோ வந்து அட்வர்டைஸ் பண்ணல WWE. பாப்போ ஜான் சீனா வந்து எங்கேயாவது வராரா இல்லையான்னு. ஒருவேளை ஜான் சீனா வந்து வரலன்னா ஃபியூட் வந்து எப்படி பில்டப் ஆகும்னே தெரியல. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் கூட ஸோ ரூசோ பார்த்தீங்கன்னா WWE கூட வந்து சைன் ஆயிட்டாரு. ஒரு சீக்ரெட்டான விஷயம் வந்து லீக் ஆயிருக்கு. அது வந்து என்னன்னா ஏடியன் இங்கிலீஷ் வந்து லீக் பண்றாரு. ஏடியன் இங்கிலீஷ் வந்து என்ன சொல்றாருன்னா ரூசோப் வந்து தன்னோட பிரைம் டைம்ல இருந்தால டேன்னு வந்து 2017 2018 வந்து நடந்தது. அங்க வந்து ஏஜே ஸ்டைல் வந்து சாம்பியனா இருந்தாரு. அப்போ வந்து ஏஜே ஸ்டைல் வந்து ரொம்ப வந்து பெரிய ஆளா வந்து இருந்தாரு WWE. அப்போ கூட அங்க வந்து ஏஜே ஸ்டைலோட மர்ச்சன்டைஸை விட ரூசோப் டேவோட மர்ச்சன்டைஸ் தான் வந்து ரொம்ப வந்து சேல்ஸ்ல வந்து அதிகமா இருந்தது. எல்லாருக்கும் வந்து அந்த ரூசோப் டே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ரூசோப் டேவோட மர்ச்சன்டைஸ்லாம் வந்து ரொம்ப வந்து டிமாண்ட் இருந்தது. அதுக்கு நானும் ரூசோப்போ வந்து வின்ஸ் மெக்மேன் கிட்ட வந்து பேச போனோம். இன்னும் வந்து மர்ச்சன்டைஸ்லாம் வந்து விற்கலாமே, ஏன் வந்து கம்மியா வந்து விற்கிறீங்க? அதுக்கு வின்ஸ் மெக்மேன் வந்து எங்களை வந்து அனுப்பி விட்டாரு. வின்ஸ் மெக்மேன் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இப்போதைக்கு ஏஜ் ஸ்டைலோட மர்ச்சன்டைஸ் தான் வந்து ரொம்ப விற்கணும். அப்பதான் வந்து WWE வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குமா. அங்கிலேருந்து பாத்தீங்கன்னா ரூசப்க்கு வந்து டவுன்ஃபால் கூட ஸ்டார்ட் ஆச்சு. மொக்கையான ஃபியூல்லாம் வந்து கிடைச்சது ரூசப்க்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஏடியன் இங்கிலீஷ் வந்து ரிவீல் பண்றாரு. அண்ட் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து நாளைக்கு நடக்க போற ஸ்மாக் டவுனோட ப்ரிவியூ வந்து பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரே ஃபீனிக்ஸ் வந்து வர போறாரு, டெபியூட் வந்து பண்ண போறாரு WWE. அதுக்கப்புறம் B5 vs நியோமிக்கான ஒரு மேட்ச் கூட வந்து நடக்க போகுது. அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு vs பிரான் ஸ்ட்ரோமனுக்கான ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஐ திங்க் இது வந்து மெயின் ஈவெண்ட்டா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மேட்சும் வந்து ரொம்ப வந்து தரமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் வேற, ஜேக்கப் ஃபாட்டு vs பிரான் ஸ்ட்ரோமன், ரெண்டு மான்ஸ்டருங்க. அண்ட் அப்கோர்ஸ் இங்க வந்து நம்ம CM பங்க் கூட வந்து வரப்போறாரு. CM பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸும் வந்து வரப்போறாரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வந்து WWE வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் CM பங்க் பார்த்தீங்கன்னா வரப்போறாங்க நாளைக்கு ஸ்மாக் டவுன்ல. WWE பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரே வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நம்ம வந்து மறுபடியும் வந்து அந்த ஃபேவரை பத்தி ஏதாவது டீஸ் இல்லைனா ஏதாவது வந்து நம்ம அந்த ஃபேவரை பத்தி வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ஸ்மாக் டவுன்ல ரோமன் ரெயின்ஸ் அண்ட் CM பங்கான அந்த செக்மெண்ட்ல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் WWE அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.